ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் சாய் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எவ்ரிடே பிராண்ட் பால் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் பால் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எவ்ரிடே பிராண்ட் எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைக்கி நான் 6 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6. இதுக்கு இதே ஸ்பூனில் 6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ரோஸ் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு தான். இதில் சர்க்கரை 4.5 ஸ்பூன் இல்லைன்னா 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சர்க்கரை நிறைய குடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் இப்போ 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5. இப்போ 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இது கூடவே நான் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 இன்ச்சு பட்டை நான் உடச்சிட்டு சேர்த்திக்கிறேன். 4 கிராம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. நமக்கு ப்ரீமிக்ஸ் இன்ஸ்டன்ட் சாய் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ரெடிமேட் சாய் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம சாய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நான் இன்றைக்கி 2.5 டீஸ்பூன் நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ரோலிங் டெம்பரேச்சரில் இருக்கிற வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு ஆற்றிட்டு நம்ம இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நான் இந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சாய் ரெடி ஆயிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கலாம். பாருங்கள், நான் ஆற்றி காட்டுறேன். இந்த மாதிரி அடியில் இருக்கும் டீங்கிறனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ட்ராவல் டைமாக இருந்தால் இந்த மாதிரி மேலால் எடுத்து மட்டும் குடிச்சிக்கலாம். நான் இப்போ ஆற்றிட்டு நான் ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறேன். நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா நுர வர அளவுக்கு ஒரு ஆற்றிக்கோங்க. நமக்கு தேவையான இன்ஸ்டன்ட் சாய் ரெடி ஆயிடுச்சுங்க.